அனுர கோ ஹோம் அப்படின்னு சொல்லி கொழும்புல ஒரு கோஷத்தோட ஒரு வீடியோ ஒன்று பதிவாகியிருந்தது. நிறைய பேர் வந்து இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. பரந்தன் முல்லைத்தீவு அதாவது A35 அப்படின்ற வீதியில் வந்து பாலம் சேதமடைந்தது. இந்த பாலத்தை வந்து 2 நாட்களில் இந்திய இராணுவத்தினர் புனரமைப்பு செய்துவிட்டாங்க. ரயில் போய்கொண்டிருக்கக்குள்ள ரயில் பாதை வந்து சரிந்து விடுற மாதிரி ஒரு காணொலி வந்து சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டிருந்தது. இந்த நிலைமை என்ன சொல்லுச்சு? ஒரு கல்லொன்னுக்குள்ள இருந்து தண்ணி வந்துட்டு இருக்குது. அதாவது ராஜராஜ சோழனின் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கல்குழாய் நீர்க்குழாய் வந்து இன்னமும் இலங்கையில் காணப்படுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து சமூக ஊடகங்களில் வெளியாகியிருந்தது. அனைவருக்கும் ஃபேக்ரசுண்டோவின் புது வருட வாழ்த்துக்கள். மலர்ந்திருக்கும் இந்த ஆண்டில் எம்மால் முடிந்தவரை போலியான மற்றும் திரிவுபடுத்தப்பட்ட தகவல்களை பரப்புவதிலிருந்து தவிர்த்து கொண்டு எம்மால் இயன்றவரை உண்மையான மற்றும் நம்பத்தகுந்த தகவல்களை மாத்திரம் சமூக ஊடகங்களில் பகிர்ந்து இந்த நாட்டு பிரஜையாக பொறுப்புடன் செயற்படுவோம் என்று இந்த வருடத்தை நாங்கள் இனிதே ஆரம்பிப்போம். இந்த வருடத்தின் முதல் நிகழ்ச்சி என்ன சரண்யா? ஆமாம் சுஜி, அதன் அடிப்படையில் சுஜி இந்த கடந்த வருடம்னு தான் சொல்லணும். கடந்த வருடமும் கூட இந்த கடந்த வாரம் சமூக ஊடகங்களில் பல்வேறு தகவல்கள் வந்து போலியாக பகிரப்பட்டிருந்தது. இது உண்மையாக பொய்யானு தெரியாமல் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் கடந்த 26ஆம் தேதி ஒரு போஸ்ட் ஒன்று பதிவாகி இருந்தது. என்னென்னா அனுர கோ ஹோம் அப்படின்னு சொல்லி கொழும்புல ஒரு கோஷத்தோடு ஒரு வீடியோ ஒன்று பதிவாகியிருந்தது. இந்த வீடியோவை நம்ம பார்த்த மாதிரி இருந்தால் நிறைய பேர் வந்து இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் ஜனாதிபதிக்கு எதிரான போராட்டமா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து அப்படின்னா அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருந்தது. அதன் அடிப்படையில் வந்து இது வந்து உண்மையா இல்லை வாய்ஸ் எடிட்டடா அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ வந்து பகிரப்பட்டிருந்தது. உண்மையிலுமே சுற்றி அனுர கோ ஹோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொழும்புல ஒரு போராட்டம் நடந்தது. ஆமாம் சரண்யா, அதாவது 26ஆம் தேதி, அதாவது இது வந்து 26ஆம் தேதி பகிரப்பட்டிருந்தாலும் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் தினத்தன்று தான் இந்த வாகன நெரிசல் வந்து மெரின் டிரைவ் ரோட்டில் இருந்திருக்கு. அப்போ இந்த வாகன நெரிசல், இந்த காட்சியில் இருக்க வாகன நெரிசல் உண்மையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு வாய்ஸ் ஒன்று எடிட் பண்ணியிருக்காங்க. இந்த வாய்ஸ் வந்து எப்படி அப்படின்னா, இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவரோட வழக்கு விசாரணைகள் இருந்தபோது கடந்த வருடம் ஆகஸ்ட் 26ஆம் தேதி புதுக்கோட்டை நீதிமன்ற வளாகத்தில் வந்து அனுர கோ ஹோம் அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் எதிர்ப்பு தெரிவித்து அவரின் ஆதரவாளர்கள் மற்றும் எதிர்கட்சியினர் சிலரினால் இந்த ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுச்சு. இந்த வாய்ஸ், அதாவது அந்த சந்தர்ப்பத்தில் கத்தி கோஷமிட்ட இந்த வாய்ஸை வந்து இந்த க்ரௌடுக்கு வந்து அப்ளை பண்ணி இதை எடிட் பண்ணி பகிரப்பட்டிருக்கு. ஆனால் இது ஒருபோதும் அனுர கோ ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் வந்து உண்மையிலேயுமே நடைபெறலை. அடுத்த ஒரு விஷயம் என்னென்ன சொல்லி, இந்த திட்வா புயல் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இலங்கையில் வந்து பாரிய சேதத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதன் அடிப்படையில் இன்னமும் கூட, அதாவது இந்த வருடமும் வந்து விட்டது, ஆனால் இன்னமும் கூடவே நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணப்படுது. அதன் அடிப்படையில் தான் ஒரு விடயம் வந்து பகிரப்பட்டிருந்தது. என்னென்னா பரந்தன் முல்லைத்தீவு அதாவது A35 அப்படின்ற வீதியில் வந்து பாலம் சேதமடைந்தது. இந்த பாலத்தை வந்து 2 நாட்களில் இந்திய இராணுவத்தினர் புனரமைப்பு செய்துவிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணப்பட்டிருந்தது. உண்மையிலுமே 2 நாட்களில் இந்திய இராணுவத்தினர் மட்டும் இந்த பாலத்தை செஞ்சு முடிச்சாங்களா? ஆமாம், அந்த கிளைமில் சொல்லியிருந்த ஒரு விஷயம் வந்து இந்திய இராணுவத்தினர் வந்து சாதனை படைச்சிட்டதாகவும் இந்திய இராணுவத்தினர் மாத்திரம் தான் இதை செய்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இது தொடர்பில் ஆராய்வு மேற்கொண்ட போது சரண்யா, இந்த பாலம், அதாவது பரந்தன் முல்லைத்தீவு A35 இந்த ரோடு வந்து நீண்ட தூரம் ஒரு ரோடு ஒன்று. இந்த ரோடு வந்து வேலி பாலங்கள் தான் போட்டாங்க இந்த இதுக்கு. இப்போ இது வந்து இந்தியாவிலேருந்து வேலி பாலங்கள் கிடைச்சிது. அந்த சந்தர்ப்பங்களில் இந்த பாலத்தை வந்து 2 நாட்களில் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதாவது அசம்பிள் பண்ணுறதுன்றது வந்து ஒரு கஷ்டமான விடயம். இந்த பாலம் வந்து முழுமையாகவே செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது வந்து 36 மீட்டர். அப்போ 36 மீட்டர்னு சொல்லும்போது இது வந்து 2 நாட்களில் வந்து இந்திய இராணுவத்தினர் மட்டும் செய்தாங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் இது தொடர்பில் கேட்கும்போது
பிராந்திய ஊடகவியலாளர்களும் தெரிவிச்சிருந்தாங்க. இது 2 நாட்களில் செய்து முடிக்கப்படவில்லை. இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கிட்டத்தட்ட 15 முதல் 20 நாட்கள் எடுத்ததாக அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. இந்த பாலம் வந்து கடந்த 23ஆம் தேதி தான் மீண்டும் மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த பாலத்தின் கட்டுமான பணிகள், அதாவது இந்த பாலத்தை வந்து திருப்பி நிர்மாணம், அதாவது புனரமைப்பு செய்கிற பணிகள் வந்து கடந்த 8ஆம் தேதி 9ஆம் தேதிகளில் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் 9ஆம் தேதி வந்து இந்திய துணை தூதர் வந்து அந்த பாலத்தை பார்த்ததாகவும் தெரிவிச்சிருந்து அவர் வழங்கியிருந்த ஊடகங்களுக்கு அவர் தெரிவித்த கருத்துக்களும் பிரதான ஊடகங்களில் பகிரப்பட்டுச்சு. அப்போ 8ஆம் தேதி ஆரம்பித்த ஒரு பாலம் எப்படி 2 நாள்னு சொன்னால் 10ஆம் தேதி வாக்கில் முடிவடைந்திருக்கணும். அப்படி முடிவடையலை. ஆனால் இது மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது 23ஆம் தேதி. அப்போ நாங்கள் இது தொடர்பில் கிளிநொச்சி வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் வந்து மெயினாக RDAயில் இருந்த இன்ஜினியர் அவரோட தொடர்பு கொண்டு நாங்கள் வினவிய போது அவர் தெரிவித்த ஒரு விடயம், இந்த பாலத்தை வந்து இந்திய இராணுவத்தினர், அதாவது இதை அசெம்பிள் பண்ண போகிற இந்திய இராணுவத்தினர் வந்து கடந்த 3ஆம் தேதி பார்வையிட்டிருக்காங்க. பார்வையிட்ட சந்தர்ப்பத்தில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க, சேதமடைந்த பழைய பெய்லி பாலம், அங்கே ஏற்கனவே இருந்ததும் பெய்லி பாலங்கள் தான், அந்த பாலங்களை வந்து அகற்றிட்டு அதுக்கு கான்க்ரீட் எல்லாம் போட்டு அதுக்கு பிறகு தான் அந்த புதிய பாலங்களை அமைக்க முடியும் அப்படின்னு. அப்போ கிளிநொச்சி வீதி அபிவிருத்தி அதிகார சபை என்ன தெரிவித்தாங்கன்னா, இந்த பாலம் அகற்றுறது மற்றும் இந்த திருப்பி கான்க்ரீட் போடுறதெல்லாம் RDA தான் செய்யணும். அப்போ இதுக்கு வந்து பாரிய உதவி வழங்கியிருக்காங்க இலங்கை இராணுவத்தினர் இந்த பாலங்களை அகற்றுறதுக்கெல்லாம். அதே மாதிரி தான் இந்த கான்க்ரீட் போடுற வேலைகள் எல்லாம் நடந்திருக்கு. வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊழியர்களினால் நடைபெற்றிருக்கு. இந்த அசெம்பிள் பண்ணுற, அதாவது இந்த பெய்லி பாலங்களை இணைச்சி பொருத்துகிற வேலைகளை மாத்திரம்தான் இந்திய இராணுவத்தினர் செய்திருக்காங்க. அதுக்கும் பாரிய பங்களிப்பு உதவிகளை வந்து இலங்கை இராணுவத்தினர் வழங்கியிருக்காங்க. ஆனால் இது மொத்தமாகவே ஒரு 15 முதல் 20 நாட்கள் எடுத்ததாகவும் இது 2 நாட்களில் செய்கிறதுன்றது ஒரு சாத்தியமற்ற விடயம் அப்படின்றதும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்திய தூதரக ஃபேஸ்புக் பக்கங்கள்லேயும் வெளிவிவகார அமைச்சர் அவருடைய எக்ஸ்தலங்கள்லேயும் இது தொடர்பில் பகிர்ந்திருந்தார். ஆனால் எந்த இடத்துலையுமே 2 நாட்களில் இது செய்து முடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படலை. இதுக்கு மொத்தமாகவே ஒரு 15 முதல் 20 நாட்கள் போயிருக்கு இந்த ஃபுல் வேலையுமே செய்து. அப்போ சமரி என்னென்னு பார்த்த மாதிரி இருந்தால் ஒரு இந்திய இராணுவத்தினர் வந்திருக்காங்க, ஒரு 37 பேர் மாதிரி வந்திருக்கிறாங்க, இலங்கை இராணுவத்தினரும் அதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. 2 நாட்களில் செய்து முடிக்கல, இது கொஞ்சம் 15 நாட்கள் போயிருக்குது. இதை வந்து இந்திய துணை தூதுவர் சாய் முரளியும் கூட சென்று பார்த்துருக்கிறாரு. ஆகவே இந்த 2 நாட்களில் இந்த பாலம் கட்டி முடிக்கப்படலை. இதுக்கு வந்து 15 நாட்கள், 15லேருந்து 20 நாட்கள் எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றது தான் உண்மை. அதே மாதிரி தான் சுஜி, இந்த திட்வா பற்றி பேசிகிட்டு இருக்கக்குள்ள தான் இன்னொரு விஷயமே வந்து இதோட சம்மந்தப்படுத்துகிற மாதிரி தான் ஒரு வீடியோ ஒன்று பகிரப்பட்டிருந்தது. என்னென்னா, ரயில் போய்கொண்டிருக்கக்குள்ள ரயில் பாதை வந்து சரிந்து விழுற மாதிரி ஒரு காணொலி வந்து சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டிருந்தது. இந்த நிலைமை என்ன சுஜி? ரயில் போகும்போது உண்மைக்குமே அந்த பாதை சரிந்து விழுந்ததா? இந்த புயல் காரணமாக நாடளாவிய ரீதியில் நிறைய ரயில் பாலங்கள் வந்து சேதமடைந்திருக்கு. அது எங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ இந்த ரயில் பாதை வந்து ரயில் போக்குள்ள தான் இப்படி உடைஞ்சு விழுந்துச்சா அப்படின்னு சொல்லி நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது, இது தொடர்பில் ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த காணொலியை வந்து இன்னொருவர் வந்து பகிர்ந்திருந்தார். இந்த முறையில் இவற்றை எப்போது முடிப்பது, இதுக்கு வேறு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பகிர்ந்திருந்தார். அப்போ அது தொடர்பில் நாங்கள் கூடுதல் ஆராயும் போது இவங்க என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, இது ஒரு புனரமைப்பு செய்கிற ஒரு பாதைக்கு குயிக்காக முடிக்கிறது அப்படின்ற விதத்தில் தான் அவர் பகிர்ந்திருந்தார். அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் இருந்துச்சு, இது எங்கன்னு கேட்டதுக்கு இது குடாவெவ அப்படின்னு, அதாவது குடா ஓயா பகுதியில் தான் இந்த புனரமைப்பு பணிகள் நடைபெறுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. நாங்கள் அது சம்பந்தமாக கூடுதல் தகவல்களை தேடும் போது இது வந்து கொழும்பு புத்தளம் ரயில் மார்க்கத்தில் வந்து குடா ஓயா, அதாவது நாத்தாண்டிய குடா ஓயா பகுதிகளில் உள்ள அந்த பாலம் வந்து, அதாவது அந்த பாலத்துக்கு மேலே பாலத்தை தாண்டி ஆற்றோட மேலே இருக்க பாதை தான் சரிந்து விழுந்திருக்கு இந்த வெள்ளம் காரணமாக. அப்போ இதை வந்து புனரமைப்பு செய்துட்ருக்குறாங்க. அப்போ இந்த புனரமைப்பு செய்யும் போது அங்கே வந்து கற்கள் நிரப்பி, அதாவது அடியில் இருக்க அந்த அதாவது வெள்ளத்தில் அடித்து செல்ல பகுதிகளுக்கு வந்து கருங்கற்களை நிரப்புற சந்தர்ப்பத்தில் அது வந்து டெஸ்ட் ட்ரைவ் ஒன்று போயிருக்காங்க. அப்போ அந்த அப்படின்னா அது இடிந்து விழுதான்னு பார்க்குறது, அது செய்துட்டு இருக்கும்போது அந்த டெஸ்ட் ட்ரைவ் போது தான்
அந்த கற்கள் சரிந்து விழுந்திருக்கு. இன்னும் அந்த பகுதி வந்து நாங்கள் இப்போ நேற்று வரைக்கும் இதை தொடர்பில் ஆராய்ந்த போது இன்னும் புனரமைப்புகள் நடைபெற்றிருக்கு. ஆனால் நாங்கள் இது தொடர்பில் நாத்தாண்டிய ரயில் நிலையத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவங்க தெரிவித்த ஒரு விடயம், ஜனவரி 1ஆம் தேதி இந்த புனரமைப்பு பணிகளை நிறைவு செய்கிறதுக்கு எதிர்பார்த்திருக்கிறதாக தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ தற்போது வரை கொழும்புலேருந்து நாத்தாண்டிய வரைக்கும் இந்த ரயில் சேவைகள் இடம்பெறுது. ஆனால் இந்த பாலம் நிர்மாண பணிகள் இன்னும் நிறைவடையவே இல்லை. இது செய்துட்ருக்கும் போது ஒரு பரீட்சார்த்த நடவடிக்கைகளின் போது தான் இந்த கற்கள் சரிந்து விழுந்திருக்கு. அதுவும் ஒரு ட்ரெயினில் போயிருக்கு, ஒரு ட்ரக் மாதிரி ஒன்று. அதாவது என்ன சொல்கிறது, இந்த கற்கள்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க. அது அந்த அந்த மெயின்டெனன்ஸ் வேலைகளுக்காக பயன்படுத்துகிற ஒரு ட்ரக் ஒன்று தான். ஆனால் இது ட்ரெயின் இல்லை. ஆனால் இது தவறுதலாக பகிரப்படுது. ட்ரெயின் போகும்போது இந்த பாதை வந்து சரிந்து விழுந்ததா அது ஒரு தவறான தகவல். அதன் அடிப்படையில் சுஜி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மன்னர்கள் ராஜராஜ சோழர்லாம் நமக்கு ஞாபகம் இருப்பாங்க. அவங்க காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட தொழில்நுட்பங்கள் இன்னுமே கூட இலங்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து பகிரப்பட்டிருந்தது. அது என்னென்னா, ஒரு கல் ஒன்றுக்குள்ளே இருந்து தண்ணி வந்துட்டு இருக்குது. அதாவது ராஜராஜ சோழனின் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த நீர்க்குழாய் வந்து இன்னமும் இலங்கையில் காணப்படுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து சமூக ஊடகங்களில் வெளியாகியிருந்தது. உண்மையிலுமே இப்படி ஒரு விடயம் இருந்திருந்தாவது அது வந்து ஃபேமஸ் ஆகியிருந்திருக்கும், ஊடகங்கள் வெளியிட்டிருக்கும். ஆனால் இந்த உண்மையாலுமே இந்த ராஜராஜ சோழன் காலத்தில் உருவாக்கப்பட்ட கல்குழாய் தான் அது. ஆமாம், இது வந்து இந்த கற்குழாய் அப்படின்றது உண்மைதான். ஒரு நல்ல விஷயம். அது நாங்கள் பார்த்தாலே இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஆனால் இது வந்து சூரியகாந்த சிங்கராஜவன பகுதியில் இருக்க ஒரு தியான மடத்தில் தான் இது இருக்குது. அதாவது பௌத்த பிக்குமார்கள் வந்து இந்த அவங்களோட அந்த வனவாசக்கான பகுதிகளில் வந்து தியானங்களை மேற்கொள்கிற ஒரு இடம் தான் இது. இதில் வந்து இந்த விகாராதிபதி தான் 2023ஆம் ஆண்டுக்கான பகுதியில் இதை ஆரம்பிச்சிருக்கிறார். அதாவது இந்த கட்டுமான பணிகளை முன்னிட்டு ஆரம்பிச்சிருக்கிறாரு. 2024ஆம் ஆண்டுலேருந்து இது வந்து மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் சுஜி என்னன்னா, அது வந்து ஒரு கல்லால் தான் அமைச்சிருக்காங்க. அந்த விகாரையில் காணப்படுற மெஷின்ஸை கொண்டு தான் அந்த கல்வெட்டு இயந்திரங்களை கொண்டு தான் வெட்டி இது விகாரையிலேயே வச்சு செய்திருக்கிறாங்க. ஆனால் இது இப்போ எப்படி பகிரப்படுதுன்னா, இது சிங்கள மொழியிலும் பகிரப்படுது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த தொழில்நுட்பம் அப்படின்னும் ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்த அவர் நிர்மாணித்தது தான் இது இப்போ யூஸ் பண்ணுறாங்க ஸ்ரீலங்காலன்னு இல்லை. இது 2023ஆம் ஆண்டு கட்டப்பட்டு 24ஆம் ஆண்டுலேருந்து உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வந்து உதவியாக இருக்கணும். இது பலரிட பாராட்ட பெற்றிருக்கணும் விகாராதிபதி தெரிவிச்சிருந்தார். அவர் தெரிவித்த ஒரு விடயம், இதில் வந்து கீழே வந்து சிங்கள மொழியில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு நீர்க்குழாய் அப்படின்றத, இது எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்றதை நாங்கள் போடலை. அதனால தான் இந்த மாதிரி தவறான தகவல்கள் வந்து சமூக ஊடகங்களில் பகிரப்படுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தார். இவர் இது தொடர்பாக தெரிவித்த ஒரு விரிவான காணொலியும் ஊடகங்களில் வெளியாகி இருந்தது. எனவே இது வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டினதில்லை, இது இந்த காலத்தில் கட்டினது. என்னென்ன சொல்லி இப்போ தொழில்நுட்பம்னு பார்க்கக்குள்ள அந்த மன்னர்கள் காலத்தில் இந்த அளவுக்கு வந்து தொழில்நுட்பம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கல. ஆனால் இப்போ இருக்க தொழில்நுட்பத்துக்கே டஃப் கொடுக்குற அளவில் தான் அந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் இருந்தது. இப்போ நாங்கள் சீக்கிரியாலாம் எடுத்துட்டா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. எப்படி அவ்வளோ தூரம் அவ்வளோ ஆச்சரியத்தை மூட்டக்கூடிய விடயங்கள் தான் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நான் நினைக்கிற மாதிரி இந்த மாதிரியான ஏதாவது கல்லால் செஞ்ச ஏதாவது பொருட்களை பார்த்து அப்படி ஷாப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அப்போ எதாக இருந்தாலுமே வந்து நம்ம உண்மையை ஆராயாமல் பகிர்றதுலேருந்து தவிர்த்து கொள்ளணும். அதே தான் இந்த வருடமுமே வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். இது போன்ற பல விடயங்கள் உங்களுடைய மொபைல் நீங்கள் பார்த்துட்ருக்க மொபைல் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிகிட்ருக்க உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கு வரக்கூடும். ஆகவே இது தொடர்பான உண்மையான தெளிவினை கண்டறிய வேண்டும் என்றால் நீங்கள் எனக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பினை ஏற்படுத்தி அது மாதிரியான விடயங்களை வந்து தெரிவிக்கலாம். இந்த விடயங்களை தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் சொல்லி 07715146966 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைத்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கிளைம்ஸ் இருந்தால், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அது தொடர்பில் நீங்கள் எங்களுக்கு அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமன்றி இதை தவிர்த்து மேலும் பல ஆய்வறிக்கைகள், உண்மை கண்டறியும் ஆய்வறிக்கைகளை ஃபேக்டர்ஸ் இன் ஸ்ரீலங்கா தமிழ் அப்படின்ற எங்களுடைய இணையதளத்துக்கு நீங்கள் செல்லும் பட்சத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று எங்களோட சமூக ஊடக பக்கங்களும் இருக்குது. சரியா? ஆமாம் சரி. அதே போன்று இந்த சமூக ஊடக பக்கங்களான வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், ஃபேஸ்புக், யூடியூப், அதே போன்று டிக்டாக் போன்ற அனைத்திலும் இது தொடர்பான காணொலிகள், குறுகிய மற்றும் நீண்ட காணொலிகள் காணப்படுது. அங்கேயும் போனீங்களா வந்து நீங்கள் இது மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்து கொள்ள முடியும். ஆகவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.